எங்காத்து வாசல் பேசேஜ் இருக்குது இடம். அதில் அழகாக டெக்கரேஷன் பண்ணி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேரையும் வச்சுருக்கேன். வந்து சேவிக்கிறவா, கர்பா டான்ஸு இதெல்லாம் வச்சுருக்கோம். ஏன் நான் வந்து வாசலில் அம்மாக்களை வச்சுருக்கேன் அப்படின்னா, அம்மாலாம் நம்மளை கூப்பிடுற மாதிரி நான் வச்சுருக்கேன். அவளோட பையனான முருகனை ஒரு ஸ்டோரியாக பண்ணி அழகுபடுத்தியிருக்கோம் இங்கே. அதனால் அம்மா நம்மளை அழைக்கிறா குழுவுக்கு, அப்படி ஒரு தீமில் வச்சுருக்கோம். துர்காவுக்கு வந்து கர்பா தான் நார்த்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, அதனால் கர்பா டான்ஸ் மாதிரி அங்கே அழகுபடுத்தி வச்சுருக்கேன். எல்லாம் கையால் பண்ணது தான். வருஷம் ஒரு தரம் ஒவ்வொரு தீம் பண்ணுவேன் நான். அது பெருசாக தான் பண்ணுவேன், கையில் பண்ணுறது தான். எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஒன்லி நியூஸ் பேப்பர் அண்டு சணல் வேஸ்ட்டு கிளாத் இது வச்சு பண்ணுறது தான் என்னோடது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்து உள்ள கொலு என்னெல்லாம் வச்சுருக்கேங்கிறத சொல்கிறேன். மேல் படியில் தேவிகள் அனைவரையும் ஏழை பண்ணியிருக்கோம். வாராகி, வெத்தலை அம்மன், டமரு தேவி, தீச்சட்டி அம்மன், வரலட்சுமி அம்மன், வெத்தலை அம்மன் எல்லாரையும் நான் வந்து மேலே ஏழை பண்ணியிருக்கோம். ஒரு திருவிழா, ஒரு கோவிலில் ஒரு திருவிழா, இல்லை ஆற்றுல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு பாத்திரக்கடை, பழங்கள் இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம ஆற்றுலேயும் ஒரு நவராத்திரி திருவிழா மாதிரி தான் நானும் வச்சுருக்கேன். அது பின்னாடி உங்களுக்கு முருகனை எப்படி பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தெரியும் இது திருவிழாங்கிறது. வளையல் வேணுங்கிறவா வளையல்கார அவைலபிள், வந்து போட்டுக்கலாம். அப்புறம் பழக்கடை வச்சுருக்கேன், காய்கறி கடை வச்சுருக்கேன். ஒரு கோவிலில் வந்து கல்யாணம் நடக்கிறது, விருந்தோம்பல் நடக்கிறது, அதுக்காக ஒரு செட்டப் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன வில்லேஜ் செட்டப்பில் வயல், அதில் வந்து நாற்று நடுறது, நாற்று எடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம். குழந்தைகளுக்குன்னு ஒரு கராட்டே கிளாஸு, ஒரு சீஷோர் மாதிரி வச்சுருக்கேன். நம்ம பெருமாளாகவே வச்சா வரவாளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ இதை காமிச்சாச்சு. அடுத்தது நம்ம ட்ரெடிஷ்னல் கொலுக்கு போகலாம். 5 படி கொலு வச்சுருக்கோம். அதை இன்றைக்கி 7 ஆக்கியிருக்கோம். எல்லாம் விஷ்ணு சம்மந்தப்பட்டவா, தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மிகள், அயக்ரீவர், லக்ஷ்மி விஷ்ணு சம்மந்தப்பட்டவா. கீழே நம்ம குருமார்கள்லாம் வச்சுருக்கேன். பெரியவா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பெரியவா தான் முதல்ல இருக்கா. ஒரு பால திரிபுர சுந்தரி வச்சுருக்கோம். ஒரு அபங்கு, டான்ஸு, பாட்டு, அவளை சுற்றி நடக்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5 படியில் எல்லா தேவியும் ஏழை பண்ணியிருக்கோம். நமக்கு தினமும் படி இழக்கிற அன்னபூர்ணிலேருந்து சிம்மவாகினிலேருந்து எல்லா தேவியும் வந்து அங்கே அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாரையும் கையில் பண்ண தாண்டியான்னு சொல்கிறத விட பின்னல் கோலாட்டம்னு சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டிலலாம் பின்னல் கோலாட்டம்னு வைப்பா. அந்த உள்ளன் நூலோ இல்லை பின்னல் கோலாட்டம் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாள். துணி கட்டியிருப்பாள், ஆளுக்கு ஒரு துணியை கையில் கொடுப்பா, கோலாட்டம் இருக்கும். நம்ம தலை எப்படி பின்னிண்டு போகிறோமோ அந்த மாதிரி பாட்டுக்கு பின்னிண்டே போகணும். அப்புறம் இந்த பாட்டு முடிகிறப்ப பின்னலில் வந்து அவுத்துண்டே வருவாள். அது இந்த குழந்தைகளுக்கெலாம் தெரியணுன்ட்டு இந்த தரம் துணியெல்லாம் கட்டி வச்சு ஒரு பின்னல் கோலாட்டம் மாதிரி பண்ணியிருக்கேன். பக்கத்தில் கிருஷ்ணர் ராதாவை அலங்காரம் பண்ணி கோபியரோடு வச்சுருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா நாகம்மா வந்து பாம்பு புத்துலேருந்து வெளியில் வந்து நமக்கு காட்சி கொடுக்குற மாதிரி வச்சுருக்கேன். பாம்பு புத்து கையால் பண்ணியிருக்கோம், பாம்பும் கையால் பண்ணியிருக்கோம். நாகம்மாவுக்கு வந்து ஸ்ப்ரே போட்டு அந்த டெக்கரேஷன் பண்ணி நாகம்மா வச்சுருக்கோம் நாங்கள். அங்கே ஒரு கோவில், அதனால் அங்கே நாகம்மா கோவில் இருக்கிறதுனால அவளுக்கு விளக்கு பூஜை வச்சுருக்கோம். விளக்கு பூஜை பண்ணுறா, அங்கே ஒரு பண்டிட் இருப்பா, குழந்தைகள் வேடிக்கை பார்க்குறது, வரவா போகிறவா இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதை தொடர்ந்து சின்ன காடு, அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு கோஷாலை மாதிரி வச்சுருக்கோம். நாகம்மாவையும் கோஷாலையும் ஏன் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னா, பாம்பு புத்துக்கு தினமும் போய் பசுமாடு பால் தானாக கொடுக்கும். அது ஒரு கதையாக அதை நாங்கள் சேர்த்து வச்சுருக்கேன். நான் வருஷம் ஒரு தீம் பண்ணுறதுனால இந்த வருஷம் தீம் என்னோடய வீடு எடுத்திருக்கோம். அதில் தான் என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இருந்தது. எக்கோ ஃப்ரெண்ட்லி, வெறும் வேஸ்ட்டு கிளாத்து, நியூஸ் பேப்பர் அண்டு காட்டன் இதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். அறுபடை வீடை நான் ஏன் வச்சுருக்கேன், ஏன் இதை வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்கிற கதை சொல்கிறேன் உங்களுக்கு. சரவண பொய்கை, அதில் வந்து 6 முருகன் தோன்றினது வச்சுருக்கோம் நாங்கள். ஏன் அறுபடை வீடு வந்தது அப்படின்னா, தேவர்கள்லாம் அசுரர்கள்ட்ட மாட்டின்ட்டா, அவளை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுருந்தா. ஸோ அந்த தேவர்களுக்கு இப்போ ரொம்ப மன உளைச்சலாக இருந்ததுனால சிவபெருமான்கிட்ட கேட்குறா, எங்களை அசுரர்கள்ட்டேருந்து விடுவிச்சு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி.
அப்போது சிவனோட 3வது கண்லேருந்து, அவருடைய நெற்றி கண்லேருந்து கமல் பாண்டில், கமல் என்ன சொல்லுவா, தாமரை குளம், தாமரை குளத்தில் 6 ஜுவாலா அவர் நெத்திலேருந்து கீழே விழறது. அந்த 6 ஜுவாலாவும் 6 குழந்தையாக மாறுறது. இப்போ பார்வதி தேவி வந்து அந்த 6 குழந்தைய எடுக்க போகும்போது 6 குழந்தைகளுக்கும் 6 வீடு இருக்குது. அதில் முதல் வீடாக திருப்பரங்குன்றம், 2வது அறுபடை வீட்டில் திருச்செந்தூர், 3வது வீடாக பழனி, 4வது வீடாக சுவாமி. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடந்து முருகன் அசுரர்களை வதம் பண்ணதுனால இந்திரன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு குஷியாக இருந்து தேவயானை, தன்னோட மகள் தேவயானையை முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற இடம் தான் திருப்பரங்குன்றம். அங்கே முருகனும் தேவயானையும் அமர்ந்த நிலையில் உட்காந்து நமக்கு காட்சி தருவான். திருச்செந்தூர் கடலோரத்தில் இருக்குது. முதல்ல புராணத்தில் கடல் மட்ட கீழே தான் இருக்கும், குன்றம் தான் இருந்தது. இன்னி கூட போய் பார்த்தா வள்ளி குகை அதற்கான சாட்சி. இப்போ கடல் மட்டம் பெருசானதுனால திருச்செந்தூரில் வந்து முருகன் சண்முகநாதனாக இருப்பார். ஏன் அந்த இடத்துல அப்படி இருக்காருன்னா, அம்மா வந்து வேல் மிராக்கல் பண்ணி அசுரர்களை வதம் பண்ண தராங்க. அந்த வேல் எடுத்து தான் அசுரர்களை வதம் பண்ணுறார் முருகன். அதனால் திருச்செந்தூர். அது 3வது இடம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பழனியில் ஒரு மாம்பழத்துக்கு வந்து கணேசருக்கும் முருகனுக்கும் சண்டை வந்து ஆண்டி குளத்தில் போய் பழனியில் உட்காந்துப்பா. அந்த ஒரு தீம் தான் அது பழனி 3வது வீடு. 4வது வீடாக சுவாமிமலை. சுவாமிமலையில் ஒரு பேர் உண்டு, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா. குழந்தைகள் நன்னா படிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு வாங்கும். ரொம்ப பவர்ஃபுல் பிளேஸ் அது, கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்குது. அங்கே பிரணவ மந்திரம், ஓம் என்னும் மந்திரத்துக்கு அர்த்தம் கேட்குறார் முருகன். பிரம்மன் கிட்ட கேட்குறார், அவருக்கு தெரியல, அவரை ஜெயிலில் போட்டுடுறார். அப்போது சிவன் கிட்ட கேட்குறார், சிவனுக்கும் தெரியல. அப்போ அந்த இடத்துல சிவன் வந்து சிஷ்யனாகவும் முருகன் குருவாகவும் இருந்து பிரணவ மந்திரம் ஹோமுக்கு அர்த்தம் சொல்லித்தரார் அப்பாவுக்கு. ஸோ அதனால தான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு சுவாமிமலைக்கு ஒரு பேர் உண்டு. 5வது இடமாக திருத்தணி. இது சென்னைக்கு அருகாமையில் இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டாச்சு தேவயானியை, அண்டு சூரசம்ஹாரம் பண்ணியாச்சு திருச்செந்தூரில். கோவப்பட்டு பழனியில் போய் உட்காந்தாச்சு, அண்டு அப்பாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ திருத்தணியில் வந்து வள்ளி சமேதராய், தெய்வானை சமேதராய், முருகன் தம்பதி சமேதரான்னு கூட சொல்லலாம். திருத்தணியில் சாந்தமாக இருக்கார். அது வந்து திருத்தணியோட ஸ்வரூபம். பழமுதிர்ச்சோலை கடைசியான வீடு, அறுபடை வீட்டில். அங்கே ஔவையும் முருகனுக்கும் ஔவைக்கும் முருகனுக்கும் உரையாடல். உங்களுக்கே தெரியும், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா, நாவல் பழத்துக்கு உரையாடல். அது அங்கே நடந்த இடம். அது மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. மதுரைக்கு போனேன்னா நீங்கள் திருப்பரங்குன்றம் பக்கத்துலேயே தான் இருக்குது, பார்க்கலாம். பழமுதிர்ச்சோலை அண்டு கல்லழகர் பார்த்துட்டு வரலாம், மதுரை மீனாட்சியை பார்த்துட்டு. அண்டு பழனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது பழனி. கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்கும்.